ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா புது மூவி அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஜனநாயகன் படத்தை பற்றி பார்த்துடலாம். இந்த படத்துடைய செகண்ட் சிங்கிள் அவருடைய 33 இயர்ஸ் ஃபேர்வெல் அன்னைக்கே வந்திருக்க வேண்டியது, ஆனால் அது இந்த வீக் கண்டிப்பாக வந்துடும். அது மட்டும் இல்லாத அந்த படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸை விஜய் டிவி இல்லை ஜீ தமிழ் தான் வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அதே மாதிரி அந்த படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸை ஜீ தமிழ் ஒரு பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. அடுத்ததா சூர்யா 47 படத்துடைய பூஜை நேற்று நல்லபடியாக நடந்து முடிஞ்சது. நாம ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி இந்த படத்துடைய ஃபீமேல் லேடா நஸ்ரியா தான் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம பிரேமலு படத்துடைய ஹீரோ நஸ்ல இந்த படத்துல முக்கியமான வேடத்தில் நடிக்க போறதா சொல்லியிருந்தோம். அவரும் நேற்று இந்த பூஜையில கலந்துக்கிட்டாரு. அதை தவிர்த்து சூர்யாவோட ஃபேமிலியில ஜோதிகா மற்றும் கார்த்தி எல்லாருமே பூஜையில கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட கதையா என்ன இருக்குன்னு சொல்றாங்கன்னா, இந்த படத்துல சூர்யா ஒரு போலீஸா நடிக்க போறதாவும், இது வரைக்கும் ட்ரை பண்ணாத போலீஸ் ட்ரை பண்ண போறாங்க அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு. இந்த படத்துடைய இயக்குனர் ஜித்து மாதவன் இதுக்கு முன்னாடி எடுத்த ஆவேசம் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த படமே ஒரு வித்தியாசமான கதைக்களமா இருக்கும். காமெடி கலந்த எமோஷன்ஸ், படமே சூப்பரா இருக்கும். அந்த வரிசையில இந்த படம் இருக்கும் அப்படின்னு நம்பலாம். இந்த படத்தோட பூஜை வீடியோ எந்த நேரத்தில் வேணாலும் வெளியாகலாம். அது மட்டும் இல்லாம சூர்யா ரகரம் ஸ்டுடியோஸ் அப்படிங்கிற ஒரு பேனரை நேற்று புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே 2D என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனி உங்கள்கிட்ட இருக்கு. இப்போ புதுசா ரகரம்ங்கிற இந்த ஸ்டுடியோவை அறிமுகப்படுத்திருக்காங்க. அடுத்ததா சூர்யா சார் நடிப்புல ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல உருவாகி இருக்க கருப்பு படத்தோடைய சேட்டலைட் ரைட்ஸை அதே ஜீ தமிழ் தான் பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்கிறதா நியூஸ் வெளியாகி இருக்கு. இந்த படத்தோட டிலேக்கு காரணமா இருந்த சேட்டலைட் அண்ட் ஓடிடி ரைட்ஸ் இப்போ சேல் ஆயிடுச்சு. மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்க இந்த படம் வர ஜனவரி 23 ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்தது சூர்யாவுடைய தம்பி கார்த்திக் நடிப்புல உருவாகி இருக்க படம் தான் வாவாத்தியாரு. இந்த படம் வர டிசம்பர் 12 ரிலீஸ் ஆக போகுது. தற்பொழுது இந்த படத்தோடைய ட்ரெய்லர் வெளியாகி மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த படத்துடைய இயக்குனர் நலன் குமாரசாமி இதுக்கு முன்னாடி எடுத்த சூதுகோவம் மற்றும் கக்ககப்போ படம் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு. அந்த வரிசையில் இந்த படமும் ஒரு நல்ல படமாவே அமையும்னு எதிர்பார்க்கலாம். இந்த படத்துடைய ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் கார்த்தி ஒரு போலீஸா இருக்காரு. அவரு ஒரு 2 பிஹேவியர் உள்ள ஆளா இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த காத்து வாக்குல 2 காதல் படத்துல வர மாதிரி காலையில இருந்து நைட் வரைக்கும் ஒரு பர்சனாலிட்டியாவும், திரும்ப நைட்ல இருந்து காலையில வரைக்கும் ஒரு பர்சனாலிட்டியாவும் இருப்பாருன்னு நினைக்கிறேன். இதுல நம்பியாரு எம்ஜிஆர்லாம் காட்டுறத வச்சு பார்க்கும்போது ஒரு ஆஃப் நல்லவராகவும் ஒரு ஆஃப் கெட்டவராகவும் இருப்பாருன்னு நினைக்கிறேன். எப்படியும் படம் கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னா படத்துடைய டைரக்டர் இதுக்கு முன்னாடி எடுத்த 2 படமும் அப்படி அவருடைய வே ஆஃப் மேக்கிங்கே ரொம்ப நல்லா இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் 5 நாள் தான் இருக்கு ரிலீஸ்க்கு. கடைசியா மஞ்சுமல் பாய்ஸ் படத்தோட டைரக்டர் சிதம்பரம் இயக்கிட்டு இருந்த பாலன் படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிட்டதா அதிகாரப்பூர்வமா நேத்து அவங்களே அறிவிச்சிருந்தாங்க. மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரியே இந்த படமும் நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளவுதான் மக்களே வீடியோ. இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜென்சி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.